தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/1/2015 சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் பின்னிரவு 5:03 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு உழவர் திருநாள் என்று நாட்காட்டியிலே குறிப்பிட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நாள். பொதுவாகவே அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து, இனி உழவர் திருநாள் என்றால் என்ன? உழவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பொதுவாக இந்த தைப்பொங்கல் வருகிறதே, பொங்கல் அன்றைக்கு மனிதர்கள் கொண்டாடுகிற விழா. மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொண்டாடுகின்றோம், மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். கதிரவனை நாம் பார்த்து வழிபாடு செய்கின்றோம், கதிரவனுக்கு நன்றி தெரிவித்து விழா எடுக்கின்றோம். மறுநாள் மாட்டுக்கு விழா, மனிதனுக்கு விழா, அடுத்து மாட்டுக்கு விழா. மூன்றாம் நாளான இன்று என்ன என்று சொன்னால், மனிதன் பெரியவனா மாடு பெரியவனா என்று மோதி பார்க்கின்ற மஞ்சு விரட்டு விழா அந்த காலத்திலேயெல்லாம் நிறைய இருந்தது. எதற்காக இப்படி காளையை அடக்கினார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஆண் மகனாக இருப்பவன் காளையாக இருக்க வேண்டும், கோழையாக இருக்கக்கூடாது. எனவே வீரம் வாய்ந்தவனாக இருந்தால்தான் அவனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள இயலும். அந்த காலத்திலே எல்லாம் கல்யாணம் என்று வருகின்ற பொழுது இப்படி காளையை அடக்கினால்தான் மணமகளை அவர் தேர்ந்தெடுக்க முடியுமாம். ஒருவர் தன் மகளை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர் சிறந்த பயில்வானாக, நல்ல உடலிலே வலிமை உள்ளவனாக இருக்கிறானா என்பதை காண்பதற்காகத்தான் இதுபோன்ற திருவிழாக்கள் நடத்தி இருக்கின்றார்கள். காளையை அடக்கியவர்கள் மட்டுமல்ல, இளவட்டக்கல் என்று ஒரு கல் இருக்கிறது, எங்கள் பகுதியிலெல்லாம் இருக்கும். வட்டவடிவமான அந்த கல் மிக கனமாக இருக்கும். அந்த கல்லை தூக்க வேண்டும், தலைக்கு மேல் தூக்கி பின்னாலே அதை எரிய வேண்டும். அப்படி இளவட்டக்கல் தூக்கினாலும் சரி, காளையை அடக்கினாலும் சரி, அப்பொழுதுதான் நாங்கள் எங்கள் பெண்ணை கொடுப்போம் என்று இருந்தது ஒரு காலம். அந்த அடிப்படையிலே தான் தொடர்ந்து இப்படி வந்து கொண்டிருக்கிறது. இப்படி வருகின்ற இந்த நாளில் இன்றைக்கு காணும் பொங்கலாகவும் கருதலாம். காணும் பொங்கல் என்றால் பொங்கலை முன்னிட்டு வீட்டிற்கு வருகின்ற விருந்தினர்கள், தாய்வழி உறவினர்கள் எல்லாம் வருவார்கள். அப்படி விருந்தினரை உபசரித்து மகிழ்கின்ற ஒரு நாள் இந்த நாள். எனவே இப்படிப்பட்ட ஒரு இனிய நாளை, உழவர் திருநாளை நாம் கொண்டாட வேண்டும், உழவர்களை போற்ற வேண்டும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லி, தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது தமிழர்களின் நம்பிக்கை. அந்த தை பிறந்தால் வழிபிறக்க நாம் இன்றைக்கு இறை வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குறிக்கோள் இல்லாதவர்களின் பழக்கத்தால் குழப்பங்கள் கூடுகின்ற நாள் இந்த நாள். காரணம் சந்திராஷ்டமம். கூட்டாளிகளால் உங்களுக்கு சில தொல்லைகள் வரலாம். நெருங்கிய கூட்டாளிகள் கூட உங்களை விட்டு விலகிச் செல்லலாம். அஷ்டமத்தில் சனி ஆதிக்கம் நடத்துகின்ற பொழுது எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென விரயங்களை சந்திக்க நேரிடும். அதிலும் இன்றைக்கு சனிக்கிழமை. எனவே சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள், சஞ்சலங்களை எல்லாம் தீர்த்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மன உறுதியால் மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கின்ற நாள். இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நன்கு பலம் பெற்றிருக்கின்றார். சுக்கிரனை சனி பார்க்கின்றார். இருந்தாலும் கூட சுக்கிரனோடு புதன் சூரியன் இணைந்திருப்பதனாலே விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலால் உங்களுக்கு லாபம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள். விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். வீண் குழப்பங்கள் அகலும். கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறது என்ற கவலை மாறும். அஞ்சல் வழியில் கூட அனுகூல தகவல்கள் வந்து சேரலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காரிய வெற்றி ஏற்படும் நாள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். வருங்கால நலங்கருதி பயணம் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றீர்கள். மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்து சேருகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு உருவாகப் போகின்றது. சிம்மராசி நேயர்களே, உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ள வேண்டிய நாள். உற்றார் உறவினர்களின் பகை உங்களுக்கு உருவாகப் போகிறது. காரணம் அர்த்தாஷ்டம சனி. அது மட்டுமல்ல, ராஜநாதன் 6லே சஞ்சரிக்கின்றார். ராஜநாதன் 6ல் சஞ்சரிக்கின்ற பொழுது தனக்குத்தானே எதிரி என்ற விதத்தில் நீங்களே உங்களுக்கு எதிர்ப்புகளை தேடிக்கொள்வீர்கள். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். 2லே ராகு இருப்பதால் விரயங்கள் வரவு வந்தாலும் கூட அதை காட்டிலும் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அனுமன் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். கன்னிராசி நேயர்களே, பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடப் போகின்றீர்கள். ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால்
உடல்நிலையில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். மாமன் மைத்துனர் வழியில் சில பகைகள் ஏற்பட்டு பிறகு மறையும். சூரிய பலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. பொதுவாகவே சூரியனோடு புதன் இணைந்திருக்கின்ற பொழுது புத ஆதித்ய யோகம் என்று சொல்வார்கள். கல்விக்காக கலைகளுக்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பெற்றோர் வழியில் இருந்த விரிசல்கள் அகலும். பிரச்சனைகள் தீர்வதற்கு இன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேற்கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, சனி பகவானையும் நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உதிரி வருமானங்கள் பெருகும் நாள். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படப் போகின்றார்கள். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாராட்டும் புகழும் கூடும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். தொகை கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தப் போகின்றது. அஞ்சல் வழியில் கூட அனுகூல தகவல்கள் வந்து சேரும். பிள்ளைகள் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. வீட்டில் மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது அது கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படப் போகின்றன. சனிக்கிழமை இன்றைக்கு உங்கள் ராசியிலேயே சனி உலா வருகின்றார். எனவே இன்றைக்கு சிவாலயத்திற்கு சென்று சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அதிகாலையிலேயே ஆன்மீக பெருமானையும் அனுமனையும் நீங்கள் வழிபட்டால் தேனான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள இயலும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வசந்த காலத்திற்கு வழிவகை அமைத்துக் கொள்ளுகின்ற நாள். இன்றைக்கு வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டப்போகின்றன. குருவின் பரிபூர்ண பார்வை 2ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகிய 2 இடங்களிலும் பதிவதால் வரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் வந்த மறுநிமிடமே அது செலவாகலாம். மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் உங்களுக்கு அனுகூலமான தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். மக்கள் செல்வங்களால் உதவி வருமானங்கள் கிடைக்கப் போகின்றன. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த புது முயற்சிகளுக்கு பிற இனத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இந்த நாளை கருதலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். கட்டிடப்பணி தொடரப்போகின்றீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இடம் பூமி வாங்குவது பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. உறவினர் பகை அகலும். உற்சாகத்தோடு பணிபுரியப் போகின்றீர்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழ்கின்ற ஒரு பொன்னான நாள் இந்த நாள். பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்க நிலை இன்று மாறும். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்போடு மாலை நேரத்தில் ஒரு மங்கள காரியம் ஒன்றை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.